இந்த வீடியோவில் நாம் மிகவும் முக்கியமான ஒரு ஆவிக்குரிய உண்மையை பார்க்கப் போகிறோம். பஸ்கா பண்டிகை என்ன? யூதர்கள் ஏன் இதை கொண்டாடுகிறார்கள்? மேலும் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில்தான் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு? இதற்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தங்களை இன்றைக்கு நாம எளிமையாக புரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். பஸ்கா என்ற வார்த்தை எபிரேய மொழியில் உள்ள பேஷாக் என்ற சொல்லிலிருந்து வந்தது. இதன் அர்த்தம் கடந்து போதல், தண்டனையை தவிர்த்தல் என்பதாகும். யூதர்கள் இந்த பஸ்கா பண்டிகையை நிசான் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். இந்த நிசான் மாதம் அவர்களுடைய வருடத்தின் முதல் மாதம். இதையே ஆபிப் மாதம் என்றும் சொல்லுவார்கள். இந்த காலத்தில்தான் வசந்த காலம் ஆரம்பமாகும். புதிய இலைகள் முளைக்கும், புதிய வாழ்க்கையை நினைவூட்டும் ஒரு நேரம். பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும் என்று தேவன் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டார். இதை பற்றி நாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இந்த பண்டிகை ஒரு சாதாரண விழா இல்லை. தேவன் தமது ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வல்லமையோடு விடுவித்ததை நினைவுகூரும் நாள். இஸ்ரவேல் மக்கள் சுமார் 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை விடுவிக்க தேவன் மோசேயை அனுப்பி எகிப்தில் பல வாதைகளை அனுப்பினார். கடைசியாக வந்தது மிகவும் பயங்கரமானது, முதல் பிறந்தவர்களின் மரணம். அந்த இரவில் எகிப்திலிருந்த எல்லா முதல் பிறந்தவர்களும் இறந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களின் வீடுகளில் ஒரு உயிரும் இழக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? தேவன் அவர்களுக்கு ஒரு வழி கொடுத்தார். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு அதன் இரத்தத்தை வீட்டு வாசலில் பூச வேண்டும். அந்த இரத்தம் இருக்கும் வீடுகளை அழிவின் தூதன் கடந்து போனான். இதுவே பஸ்கா. இப்பொழுது இதன் ஆழமான அர்த்தத்தை கவனிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு சாதாரண பலி இல்லை, அது ஒரு அடையாளம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே அந்த ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுகிறார். அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டி. பஸ்காவில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் சிந்தப்பட்டது போல இயேசுவின் இரத்தமும் சிலுவையில் சிந்தப்பட்டது. அந்த காலத்தில் ஒரு குடும்பம் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட முறையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வயதுடையதும் குற்றமில்லாததும் இருக்க வேண்டும். அதே போலவே இயேசு கிறிஸ்துவும் பாவமில்லாதவர். அவர் மீது குற்றம் சாட்ட முடியவில்லை. அவரை விசாரித்தவர்களும் கூட அவர் குற்றமற்றவர் என்று உணர்ந்தார்கள். மேலும் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிடுவதற்கு முன்பு சில நாட்கள் பரிசோதித்தார்கள். அதேபோல இயேசுவும் சிலுவைக்கு முன்பு பல விதங்களில் சோதிக்கப்பட்டார். ஆனாலும் பாவமில்லாதவராகவே இருந்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டி மாலை நேரத்தில் பலியிடப்பட்டது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இது ஒரு சாதாரண சம்பவமில்லை, தேவனுடைய திட்டம். அந்த இரத்தத்தை வீட்டு வாசலில் பூசுவது விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் காட்டுகிறது. அதேபோல இன்றைக்கு நாம் இயேசுவின் இரத்தத்தின் மீட்பை விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரத்தமில்லாமல் மன்னிப்பு இல்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதனால் இயேசுவின் இரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பையும் சுத்திகரிப்பையும் தருகிறது. அந்த இரத்தத்தை பூசுவதற்கு ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. இது விசுவாசத்தின் அடையாளம். தேவன் செய்ததை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. பஸ்கா பண்டிகையில் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடப்பட்டது. புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. அதனால் புளிப்பில்லாத அப்பம் பரிசுத்த வாழ்க்கையை நினைவூட்டுகிறது. கசப்பான கீரை அவர்கள் அனுபவித்த துன்பங்களை நினைவுபடுத்துகிறது. அதேபோல இயேசு சிலுவையில் சந்தித்த வேதனைகளையும் இது நினைவுபடுத்துகின்றது. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சம் முழுமையாக சாப்பிடப்பட வேண்டும், எதுவும் மீதியாக இருக்கக்கூடாது. அதேபோல இயேசுவின் பலி முழுமையானது. அவருடைய உடலும் சீக்கிரமாக அடக்கம் செய்யப்பட்டது. மேலும் அந்த ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. அதேபோலவே இயேசுவின் எலும்புகளும் முறிக்கப்படவில்லை. இது எல்லாம் முன்னரே காட்டப்பட்ட அடையாளங்கள். பஸ்கா பண்டிகை தலைமுறை
தலைமுறையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். அதே போலவே இயேசு தமது சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூறும் திருவிருந்தை ஏற்படுத்தினார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் நம்மை நம்முடைய நல்லதினால் காப்பாற்றவில்லை. அவர் நம்மை அன்பினால், கிருபையால் மீட்டார். இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டால் அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். எங்கள் சேனல் அன்பின் மேய்ப்பரை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.